Hi everyone. மேக்ஸ்னாலே டஃப்பாக இருக்குது. மேக்ஸை பார்த்தாலே பயமாக இருக்குது. அதுவும் வால்யூம் 2 பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மோட்டிவேஷன் ஏதோ சொல்லி எங்களை மனசு தேத்துங்க சார் அப்படின்னு சொல்லி 12th பசங்களாம் கத்துறது எனக்கு கேட்குது. நான் 12th மட்டும் பேச வரல, 11th 10th பேச வந்திருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் பேசிடுறேன். 12th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 7th சாப்டர் எவ்வளோ பெரிய சாப்டர் 7.9 முடி இருக்குது. ஸோ இதில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் 5 எக்ஸைஸ், அதாவது இப்போ இந்நேரம் முடிச்சிருப்பாங்க ஸ்கூலில், ஃபஸ்ட் 5 எக்ஸைஸ் நடத்த அன்னன்னைக்கு படிச்சிருக்கணும். இப்போ வந்து கஷ்டம்னு சொன்னால் ஒன்றும் முடியாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் படிச்சுக்கலாம். நீங்கள் மிட்டம் வரதுக்குள்ளே எப்படியாவது 7th சாப்டரில் 7.1லேருந்து 7.9 வரைக்கும் முடியாட்டினாலும் 7.8 படிங்க. 7.9 வேண்டாம், 7.1லேருந்து 7.8 வரைக்கும் எல்லாமே படிக்கணும். 7th சாப்டர் மஸ்ட் ஸ்டடி. நீ தரவாயிரு, அதனால் உன்னை அசைக்கவே முடியாது, கண்டிப்பாக தரவாயிரு. 8th சாப்டர் ஈஸி, 8.1 8.2 கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். 8.3 ஓரளவுக்கு பார்த்துட்டு 8.4லேருந்து 8.7 வரைக்கும் இம்பார்ட்டன் தான் படிச்சிரு. ஸோ 8th சாப்டரும் 7th சாப்டர் மட்டுமாவது கரைச்சி குடிச்சிரு இந்த மாதம் எண்டுக்குள்ளே. இந்த மாதம் எண்டு இல்லைனாலும் நவம்பர் 5ஆம் தேதிக்குள்ளேயாவது இந்த போர்ஷன்ஸை முடிச்சிருங்க தயவுசெய்து. ஏன் நான் சொல்கிறேன்னா, அடுத்து இன்டெக்ரல் போர்ஷன்ஸில் 9.2 9.8 மட்டும் படித்தா போதும். மிட்டமுக்கு இருந்தால் ஒரு சிலருக்கு 9th சாப்டர் இல்லைனா 12th சாப்டர் இருக்கும். 12th சாப்டரில் எல்லாமே படித்த 2 எக்ஸைஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்கன்னா, டிஃப்ரென்ஷியலு ஒன்றுமே புரியல, எது கான்ஸ்டன்ட்டு எது வேரியபிள் எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்ன, எதுக்கு செயின் ரூல் வருது எதுவுமே தெரியல 11th ஸ்டாண்டர்டில் படிக்காதனால. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு சம்மா எடுத்து பாரு. நீ வந்து யார் உனக்கு சேனல் பிடிச்சிருக்கோ அந்த சேனல் எடுத்துப்பார். டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேளு. ஒரு சம்மா நீ எடுத்து உங்கள் வீட்டில் எடுத்து போட்டுப்பார். டெய்லி 1 hour 1.5 hours அதுக்கு ஒதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீ எடுத்து ஒரு 4 சம் போடும்போது தான் உனக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். தவிர நீ இப்படி தான் வந்துச்சுன்னு மனப்பாடம் பண்ணக்கூடாது. மேக்ஸை மனப்பாடம் பண்ணவே கூடாது. இது எப்படி வந்தது, dx/dt எப்படி வந்தது, dy/dt எப்படி வந்தது, அப்படி தான் அனலைஸ் பண்ணி படிக்கணும். சொல்லித்தரதுக்கு நிறைய சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸ்கிட்டே கேளுங்க, அதுக்கு தானே இருக்காங்க. ஸோ தயவு செய்து உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. என் டியூஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் படிக்கிறான். 30 பேர்த்தில் 10 பேர் பக்கம் இப்படி தான் இருக்காங்க. அவங்கள தாங்களே ஏமாத்திட்டு இருக்காங்க. நல்லா தெரியும் எப்படி கேட்குறேன்னு தெரியல, பொண்ணுங்க முன்னாடி எப்படி கேட்குறேன்னு தெரியல, பசங்க முன்னாடி எப்படி கேட்குறேன்னு தெரியல. இது வேறு, இந்த பிரச்சனை வேறு, ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வேறு. இதில் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் என்ன இருக்குது, உங்கள் மார்க் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் 7th சாப்டர் 8th சாப்டர் 9th சாப்டர் 9.2 9.8 மட்டும் எப்படியாவது இந்த 3 சாப்டர்லேயும் பார்த்துட்டிங்கன்னா 10th கூட லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஜனவரி அந்த ஆஃப் லீவில் 12 இப்போ முடிச்சிடலாம். நடுவில் அந்த ஆஃப் லீவ் வரும்ல, சாரி இந்த மிட்டம் முடிஞ்சு கேப் இருக்குல்ல, அது முடிச்சிடலாம். 11 கூட ஓரளவுக்கு ஒப்பேற்றிடலாம். அப்படி சரியாக படிக்கலைன்னா கூட ஜனவரியில் நம்ம ஒரு பொங்கலுக்குள்ளே ஒரு டைம் எடுத்து நம்ம இதெல்லாம் திரும்ப முடிச்சிடலாம். அப்புறம் ஒரு 40 நாள் 30 நாள் கேப் இருக்குல்ல எக்ஸாமுக்கு, அதில் ரிவிஷன் பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். மேக்ஸு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு சாப்டர், 2nd சாப்டர், 3rd சாப்டர், 4th சாப்டர், 8வது சாப்டர், 11வது சாப்டர், 12வது சாப்டர், இந்த 7 சாப்டருமே சின்ன சாப்டர். இதில் எல்லாத்துலேயும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கரைச்சி குடிச்சிரு. 7th 6th 5th 9th 10th இதில் நான் சொல்கிற எக்ஸசைஸில் 5 மார்க் மட்டும் பாரு, அவ்வளோதான். இப்போ நான் எதுவும் சொல்ல விரும்பலை, நான் பயப்படாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இப்போ சொன்னேன். மேக்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம். நீ டிஃப்ரென்ஷியல் பண்ண தெரியல, செயின் ரூல் பண்ண தெரியல, இன்டெகிரேஷன் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பயப்பட்டீங்கன்னா பயந்துட்டு தான் இருக்கணும். கொஞ்சம் நீயே உன் மைண்டை தட்டி கொடுத்து நீ வந்து ஒரு மனசை ஆறுதல் படுத்தி நீ வந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. ஸோ அதை விட்டுட்டு பயந்துகிட்டே கிடந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த அக்டோபருக்குள்ளே 7th சாப்டரையாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு 8th சாப்டரில் பாதியாவது முடிச்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வரும். 10th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெண்ட்ரியும் மென்சுரேஷனு ரொம்ப பயப்படுறான். ட்ரிக்னாமெண்ட்ரியில் நீ 6.1 பார்க்கலைனாலும் பரவாயில்ல, 6.2 6.3 6.4 ஈஸி. எதுக்கு இடத்துல ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் tan θ வரும். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிற, டயக்ராம் எப்படி போடுறேன்னு புரிஞ்சுக்கிற, சம்மை டெரைவ் பண்ணுற, அவ்வளோதான். பித்தகாரஸ் தியரம் நல்லா பார்த்துரு, ஜாமெட்ரி கிராஃப் நல்லா பார்த்துரு. 7th சாப்டரில் மென்சுரேஷன் படிக்க முடியலையா, 7.3 7.4 எல்லா சம்மே பார்த்துரு. 7.2 நான் சொல்லியிருக்கேன் இம்பார்ட்டன், அதை மட்டும் பாரு. 7 வேணாம் 1 வேணால் விட்டுரு. எக்ஸாம்பிள் சம் மட்டும் 7.1 பார்க்குற மாதிரி இருக்கும், அதை நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ நீ வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கு. இந்த மாதத்துக்குள்ளே 6வது சாப்டர் முடிச்சுட்டு நீ அடுத்த ஒரு நவம்பர் 1st வீக்குள்ளே நீ வந்து 7.3 7.4 படித்தா கூட சூப்பர். ஏன்னா ப்ராபபிலிட்டி ஈஸி. 8வது சாப்டர் ஸ்டாட் விட்டுறலாம், அது ஆப்ஷனில் விட்டுறலாம். ஸோ 2 மார்க் மட்டும் ஸ்டாட்டில் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் 8வது சாப்டர் ப்ராபபிலிட்டி ஈஸி. ஸோ மொத்தத்தில் நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு 3 சம் 2 சம் 10th ஸ்டாண்டர்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கிராஸ் சீரிஸ் போடலான்ட்டு இருந்தால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாதனால போடலை.
ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஜாலியாக உட்காந்து போடலாம். டெய்லி ஒரு 3 கணக்கு போட்டுப்பார். கான்செப்டை புரிஞ்சு கொஸ்டினை பிடிச்சி பார்த்து என்ன யார் சொல்லி கொடுத்தா உனக்கு புரியுமோ அந்த வீடியோவை பார்த்துட்டு உனக்கு படிச்சுக்கோ, இல்லை டீச்சர்ஸ் கிட்ட கேளு. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, மேட்ரிக்ஸு பேசிக் தெரியணும், வெக்டர் அல்ஜிப்ரா பேசிக் தெரியணும், இல்லைனா 12th கஷ்டம். 9th சாப்டர் விட்டாலும் பரவாயில்ல, 10th சாப்டர் டிஃபரன்ஷியல் தெரியணும், 11th சாப்டர் இன்டகிரேஷன் தெரியணும். இந்த 4 சாப்டர் தெரியலன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஃபஸ்ட் வால்யூம் தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த 4 சாப்டர் தெரியலனா ஒன்றால் செகண்ட் வால்யூமில் கால் எடுத்தே வைக்க முடியாது. 12th ஸ்டாண்டர்டில் 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் வால்யூம் ஃபுல்லாக டிஃபரன்ஷியல் கால்குலஸ், ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்சியேஷன், இன்டெக்ரல் காலே வைக்க முடியாது. 12th அப்படியே ட்ராப் ஆகிடும். நிறைய பேர் 11th ஏமாற்றிட்டு இருக்கீங்க. பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப 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 லேசியாக இருக்காங்க 11th ஸ்டாண்டர்ட். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு இது எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்னு பண்ணாங்க. ஆனால் ப்ரெஷரே இல்லாமல் கோட்டையில் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆனதை நம்மளால் பார்க்க முடியுது. யாருமே சரியாக படிக்கலை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ நல்லா படிக்கணும் அவசியம் இல்லை, நீ பேசிக்கை கற்றுக்கோங்கிறேன். 11th ஸ்டாண்டர்டில் பேசிக்கை கற்றுக்க. அதுக்கு நீ வந்து இப்போவே கற்றுக்கிட்டா தான் 12th பயம் போகும். தவிர நீ 10 சம் பார்த்துக்கலாம், பாஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு மட்டும் இருக்காத தங்கம். மேக்ஸ் ட்ரிக்ஸு, வெக்டர் அல்ஜிப்ரா, 10th சாப்டர் அட்லீஸ்ட் இந்த 3 சாப்டராவது ஒழுக்கமாக பாரு. இன்டெக்ரலில் பாதி அந்த ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸாவது ஒழுக்கமாக பாரு. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் உனக்கு பேஸு. இந்த பேஸை விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது நான் சொல்ல உனக்கு புரியாது, 12th வந்தால் உனக்கே புரியும். ஸோ இதுதான் மேட்ரு. மேக்ஸை பார்த்தா ஃபஸ்ட்டு எரிச்சல் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க, நல்லா ஃபுட்டு சாப்பிடுங்க, வீட்டில் மட்டும் சாப்பிடுங்க, நல்ல மைண்ட் செட்டோடு இருங்க. மேக்ஸ் டெய்லி 1.5 மணி நேரம் நீயா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணு. கன்ஃபார்மாக சொல்கிற வெற்றி நிச்சயம். நம்ம சேனல்லே கிராஷ் சீரிஸ் போட்டிருக்கோம், அதுவும் நீங்கள் போட்டிங்கனாலே போதும் +2. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸ் எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ போடணுமான்னு வேறு யோசித்தேன். சார் பார்த்தாலே பயமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, எப்படி படிக்கலான்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஸ்பார்க் உண்டாக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதீங்க. கன்சிஸ்டன்சியாக மேக்ஸ் டெய்லியும் போட்டு பாருங்கள், கன்ஃபார்மும் முடியும். 1 hour டெய்லி மேக்ஸ் போட்டாலும் போதுமானது. நன்றி, வணக்கம்.